Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான். 3 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முட்டையை வந்து வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் தேவைப்படுறது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் ஃபர்ஸ்டே நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். 3 ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு மஷ்ரூம் கிரேவி, பீஸ் புலாவ் அண்ட் தவா எக் மசாலா. இது 3 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தேவையானதை எல்லாத்தையும் ஒரே டைமில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் கிரேவிக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளி இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் போடணும். நான் வந்து சின்னதாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக லாஸ்ட்டில் பொட்டுக்கடலையும் முந்திரியும் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, கிராம்பு ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் இதை மட்டும் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பேக்கெட் மஷ்ரூமை கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடணும். இதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மட்டன் மசாலா தான். கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா மஷ்ரூம் இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வந்துடும். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு, ஏன்னா இதில் நம்ம பொட்டுக்கடலை, முந்திரி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டியாகிடும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் புலாவ். இது வந்து ரொம்ப ஈஸி. எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு அரைச்சி ஓடுறதுக்கு புதினா, பச்சை மிளகாய் இது 2த்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். அதில் ஆட் பண்ணி விட்டுட்டு இதில் தக்காளி எதுவுமே நான் போடலை. தக்காளி போட்டால் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடச்சிது, அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒன்றுக்கு சீரக சம்பா அரிசினா 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு அரிசியை போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா 3 விசிலில் சூப்பராக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவா எக் மசாலா தான். இது ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். செய்யறதுக்கு புதினா, மல்லி, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் உப்பு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். புலாவ் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி காரசாரமாக கிரேவி, எக் மசாலா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாவே இருக்கும். எக் மசாலா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு தவாவில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே போட்டு வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான தவா மசாலா ரெடி ஆகிடும். செய்யறதுக்கு நீங்கள் எதுவுமே சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வெறும் ரசம் சாதம் இந்த தவா மசாலா கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா அருமையாக இருக்கும். டேஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்துலேயும் தவாவில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை நிறையா தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தவா மசாலா ரெடி. அன்றைக்கி வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான வெஜ் மெனு தான், ஆனால் நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக மஷ்ரூம் கிரேவி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட். இது நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸை கூட ஈஸியாக புலாவ் வித் தவா எக் மசாலா கொடுத்து அனுப்பலாம். இப்போ புலாவும் ரெடி ஆகிடுச்சு. கிரேவி எல்லாமே இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.